வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்ஜே. யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். மற்றவங்க யாரும் வாழ மாட்டாங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, பேசுவாங்க. அந்த கான்வர்சேஷன் ரோட்டோட முடிஞ்சிடும். அதுக்கடுத்து அவங்க வீட்டை பார்த்து போயிடுவாங்க, நீங்கள் அவங்க வீட்டை பார்த்து போயிடுறதுக்கோ நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நம்புங்க. உங்களை நம்புனீங்கன்னா எல்லாமே சாத்தியம்தான். பிரச்சனையை காட்டி நீங்கள் எதையும் தள்ளி போடாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு இன்றைக்கி எந்த பிரச்சனை இருக்குது, அதனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை காட்டி எதை நீங்கள் தள்ளி போடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே அதுவாக சால்வ் ஆகுது, நாம் தான் சால்வ் பண்ணணும். சிங்கத்துக்கு மான் தான் ஆகணும்னு சொல்லி படைக்கப்பட்டிருந்தோம்னா அதுக்கு ஏன் ஓடுறதுக்கு கால்களை கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்கணும். சிங்கமே நம்ம துரத்திட்டு வந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னால் மான்கள் காலையை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் இல்லாத பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தவறலாம், ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்க மட்டும் தவறே தவறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முயற்சியாக எடுக்க தான் அது ஒன்று மேலே ஒன்று சேர்ந்து தான் கடைசியில் அது விடாமுயற்சியாக மாறும். நம்ம இருந்தோம்னா நம்மளை தான் கை ஒன்று எழுந்திருக்கணும். இன்னொருத்தவங்க தூக்கி விடாமல் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்க்குறதே தப்பு தான். நாமளாக எழுந்திரிச்சா மட்டும்தான் நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கையே வரும்.